ஆஸ்பிரண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்ட் 5 லாஸ்ட் வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 110 வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல் வீடியோஸ் பார்த்தோம். ஸோ 110 மார்க்குக்கு மதிப்பெண்களுக்கு வந்து நமக்கு வந்துட்டு வரலாறும், மீதி 40 மார்க்குகளுக்கு வந்துட்டு அதாவது ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியலும் சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி பேப்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு 30 மார்க் வரும். ஸோ 111வது கொஷின்ஸ் பாருங்கள். பாக்சைட் சுரங்க முறை மூலம் எடுக்கப்பட்ட மைனிங், அதாவது பாக்சைட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் டேஷ் மைனிங் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து திறந்தவெளி இது பார்த்தீங்கன்னா இது எப்படி வரும்னா திறந்தவெளி சுரங்கம் மூலியமாக அதாவது பாக்சைட் எடுப்பாங்க. ஓகே, அலுவியல் பிரித்தல் அப்படின்னா வந்து அலுவியல் வண்டல் அப்படின்றது வண்டல மண், கருப்பு மண், செம்மண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு மண். அப்போ அந்த மண் வந்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா, நிலத்தடி வந்துட்டு என்னன்னா நிலத்துக்கு கீழே தண்ணீர் இருக்கும். ஸோ தண்ணீர் நீங்கள் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் எப்படி ஸ்கிப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பட்டைகளாக எடுத்தல் அப்படின்னா அந்த மரப்பட்டைகள். ஸோ இது எதுவுமே வந்துட்டு நிலத்தடிக்கு சம்மந்தப்படலை, ஸோ சுரங்கத்துக்கு சம்மந்தப்படலை. ஓகேங்களா, ஒன்று மணலில் வருது, ஒன்று நிலத்தடி கீழே தண்ணி வருது, இன்னொன்று மரம் வருது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திறந்தவெளி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இன்னும் மோர் எக்ஸ்ப்ளனேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் வந்துட்டு மோர் எக்ஸ்ப்ளனேஷன் போடணும்னு சிஸ்டர் நினச்சேன். பட் ஆனால் டைமிங் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இல்லாதனால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிறேன். ஸோ அண்டர் கன்னடா ஆர் கால்டு, கன்னடாவில் காணப்படும் வேட்டையாடுபவர்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்கிமோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இவங்க வந்து ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா, கனடா மற்றும் ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவங்க கிரீன்லாந்து கிட்டேயும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிக்மிக்கள் பைஜிமைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனத்தார்கள் எங்கே இருக்காங்க? ஏன்னா நம்ம ஆன்சர்லேருந்தே கொஷின்ஸ் கேட்கப்படுவாங்க. ஸோ அதனால ஆன்சர்லேருந்து நம்ம படிச்சுக்கணும். இவங்களும் மாசாய் அப்படின்றவங்களும் ஆஸ்திரேலியா நாட்டு ஆஃப்ரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்மிக்கள் வந்து ஆஸ்திரேலியா மெலனேசியான்ற ஏரியாக்களில் வந்துட்டு கண்ட்ரியில் இருக்கவங்க. மசாய் அப்படின்றவங்க வந்து ஆஃப்ரிக்கா, இவங்க 2 பேருமே ஆஃப்ரிக்கா தான். இவங்க வந்து கென்யா மற்றும் நார்த்தன் தன்சானியா வந்துட்டு இருக்கவங்க. ஸோ அந்த லேப்ஸ் பார்த்தீங்க எங்கே அப்படின்னா சமி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. ஆல்ரெடி வந்து குரூப் 2 நம்ம எழுதினப்போ ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து குரூப் 2 எழுதினவங்களா குரூப் 1 எழுதினாங்களா லாஸ்ட் டைம் தெரியல. இந்த மாதிரி வந்துட்டு பழையன மக்கள் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட், ரஷ்யா இங்கே வந்து லேப்ஸ் மக்கள் இருப்பாங்க. சமின்ற லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த காந்தத்தின் வலிமையை மாற்றி அமைக்க முடியும்? ஸ்ட்ரென்த் ஆஃப் விச் மேக்னெட் கேன் பி சேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் தான். ஸோ ஆன்சர் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பார் மேக்னெட் அப்படின்றது எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெக்டாங்குலர் பீஸ். ஓகே, ரெக்டாங்குலர் பீஸில் இருக்கும். இது வந்து 2 போல் இருக்கும், அது வந்து டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஹார்ஷூ மேக்னெட் அப்படின்றது எந்த ஷேப்பில் இருக்கும்? யூ ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, இந்த மேக்னெட் இப்போ நீங்கள் சேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்னெட் சிம்பிள் போட்டு பாருங்களா, இந்த ஷேப்பில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ரெட் கலர் இருக்க மாதிரி இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஷேடில். ஸோ வந்து யூ ஷேப்பில் இருக்கும், அதான் வந்து ஹார்ஷூ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே வந்து நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் எலக்ட்ரோ மேக்னெட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வளையகாந்தம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது என்ன சொல்லுவாங்க ரிங் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். இந்த டிஸ்கில் வந்து பிளாக் மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஓகே, கீழ்கண்டவற்றில் எந்த உலோகம் அதிகபட்ச உருகு நிலையை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விச் மெட்டல் ஹேவ் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா காப்பர் அப்படின்றது வந்து ஒரு கண்டக்டிவிட்டி. ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டங்ஸ்டன் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ மெர்க்குரி வந்து லோவஸ்ட் மெல்டிங்கில் இருக்கும். ஓகேவா, ஸோ நிக்கல் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஹையஸ்ட் மெல்டிங் தான், ஆனால் வந்து டங்ஸ்டனோட கொஞ்சம் கம்மி. ஓகேவா, சில்வர் அதுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குங்க 107 இந்த மாதிரி இன்ட்டு பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அது ஒரு படிச்சுக்கிறதா இருந்தால் படிச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 1 லெவலில் கேட்பாங்க, நமக்கு வந்து இந்த பேசிக் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கேட்பாங்களான்னு தெரியல, மேபி டஃப் பண்ணணும்னு கேட்டால் அந்த ஐபேக் நம்பர்லேருந்து எல்லாமே கேட்கலாம். ஸோ சில்வருமே வந்துட்டு ஒரு ஸ்லைட்டான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க, மெல்டிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காப்பரு சில்வரு சேர்ந்தால் மேபி மெல்டடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூரிய மின்கலம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சிலிக்கான். உங்களுக்கே தெரியும், மற்ற எதுவுமே வந்து சூரிய மின்கலம் அதாவது சோலார் செல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பார்த்தாவே. அயன் ஆகட்டும், இல்லை வந்துட்டு அலுமினியம் ஆகட்டும், இல்லை வந்துட்டு காப்பர் ஆகட்டும், மற்ற எதுவுமே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தமிழரின் சமுதாய மற்றும் பொருளாதாரத்தை பற்றி கூறும் நூல் எது? ஸோ வந்து நீங்கள் தமிழர் அப்படின்னா நம்ம டக்குன்னு தொல்காப்பியமோ சங்க இலக்கியமோ போவோம், கண்டிப்பாக இல்லை. இங்கே வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஓரியன்டாக வந்து கேட்கும் போது அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவராலாக அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ மெகஸ்தனீஸ் எழுதிய இண்டிகா தான் வந்துட்டு தமிழருடைய சமுதாயம் மற்றும் எக்கனாமிக்கல் பொருளாதாரத்தை பற்றி கூறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 117வது கொஸ்டின் பாருங்கள். பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா திலகர். ஓகே, அப்போ அன்னி பெசன்ட் வந்து எந்த இடத்துல வந்து தோற்றுவித்தாங்க அப்படின்ட்டு ஆன்சர் கொஸ்டின் சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். கீழே வந்து நீங்கள் எந்தளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்கள் மைண்டில் நிற்கும். ஸோ வந்துட்டு நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஸ்டாஃப் கூடலாம் பண்ணுவோம், அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் கூகுளில் வந்து சர்ச் பண்ணியாச்சும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் நம்ம போட்டோம் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணுன்ற ஒரு கிளிக் வந்து அந்த கொஸ்டின் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க.
முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இப்போ ஆன்சர்ஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆன்சர்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் நீங்களே உருவாக்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐயூபேக் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கா. ஸோ வந்து கெமிஸ்ட்ரியில் ஐயூபேக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அனலிட்டிக்கல் அப்படின்ற தப்பு, அப்போ அப்ளைடுன்றது தான் கரெக்ட். ஸோ வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ஐஎஸ்பிஎன்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ வந்து நம்ம ஆன்சர்லேருந்து நீங்கள் கொஸ்டின் எடுத்து நீங்களாக வந்துட்டு போட்டு பார்க்குற மாதிரி போடுங்க. ஓகேங்களா. ஸோ ஐஎஸ்பிஎன் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர் இல்லை, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, பேப்பர்ஸ் ஆகட்டும் இல்லை ஆர்ட் கவர் ஆகட்டும் இ-புக்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். லேண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஆக்சுவலாக வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், இந்த லேப்டாப் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்ஏஎன்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஏரியல். இது மூணுமே தப்பு. இப்போ லாஸ்ட் ஒன்று தான் கரெக்ட். ஓகேங்களா. யுனெஸ்கோடது வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். சாரி, இந்த பேஜ் வந்து என்னன்னு தெரியல, ஒரு கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் ஆகிருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த பேஜ் வந்துட்டு 119 கொஸ்டின். ஸோ திட்ட ஆராய்ச்சி மையம் சிபிஆர் இந்தியாவின் ஒரு முன்னோடி பொது திட்டம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா திட்ட ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து கார்டியோ பல்மரி ரெஸ்கிரிஷனரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973. ஓகேங்களா. ஸோ 122வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து யூனிட் 6ல் வந்து இன்டெலிஜென்ட் டாப்பிக்லேருந்து வரும். இன்டெலிஜென்ட் டாபிக் நான் நடத்துறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நான் அதான் பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோ முடிச்சுட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, கற்பதற்கான சுதந்திரம் டேஷ் இவரின் ஒரு உன்னதமான படைப்பு. இதனில் கற்றலுக்கான உயர்வு நிலைக்கான பச்சாதாபம், மதிப்பு மற்றும் உண்மைத்தன்மை விளக்கப்படுகிறது. ஃப்ரீடம் டு லேர்ன் இஸ் த கிளாசிக் ஒர்க் ஆஃப் டேஷ் இன் விச் கண்டிஷன் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் லேர்னிங், எம்பத்தி, பாசிட்டிவ் ரிகார்ட் அண்ட் ஜீனியஸ் இஸ் எக்ஸ்பிளைன். இது வந்து யார் சொல்லியிருக்காங்க, யாரோட இது வந்து எந்த உண்மை, இந்த உண்மை வந்து யாரால் விளக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா காரல் ரோகர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த கூற்று வந்து உண்மையை விளக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஆல்ஃபர் பைனட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைமன் அப்படின்ற ஒருத்தர் கூட சேர்ந்து சைமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து உருவாக்குவார். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஆக்சுவலாக வந்து இதில் ஒன் ஃபேக்டர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, சைமன் இன்டெலிஜென்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ ஃப்ளாண்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா சிம்போசன்ஸ் அப்படின்னு ஒரு தியரி வந்து இவர் உருவாக்கியிருப்பார். ஸோ இது ரொம்ப முக்கியமான யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரன்டைக் தான் வந்து. இதுதான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி. சரி, ஓகே, நான் இந்த டாப்பிக்கில் இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அப்போ ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி யார்? ஓகேங்களா. ஸோ வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி வந்து இஎல் தாரன்டைக். ஓகேவா. அப்போ யார் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ மாடர்னில் வெறும் சைக்காலஜி. ஸோ 123வது கொஸ்டின் பாருங்கள். டேஷ் கோட்பாடானது தூண்டல் துலங்கல் எஸ் மற்றும் 6 இயல்புகளை உருவாக்குவதை காட்டிலும் புரிதல் மற்றும் உருவாமைவு மேற்கொள்ளலை முன்னிலைப்படுத்தும். டேஷ் தியரி அட்வொகேட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த மேன் மேக்கிங் ரேதர் தென் ஹோல்டிங் அப் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷன். ஸோ எஸ் மற்றும் ஆரோட விளக்கம் பாருங்கள், ஸ்டிமுலஸ் மற்றும் ரெஸ்பான்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டால்மன் குறியீடு. ஓகே, டால்மன் சைன். அப்போ வந்து குதையின் அண்மை, நெக்ஸ்ட்டு குதாயிஸ் கண்டினியூட்டி. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எட்வர்ட் ரே குதை அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இவரோட தியரி ஒன்று இருக்கும், அதான் வந்து கண்டினியூட்டி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹல் சிஸ்டமேட்டிக் பிஹேவியர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் பிஹேவியரிசம். இவர் தான் வந்துட்டு தொகுப்பார். நெக்ஸ்ட் லீவின்ஸ் ஃபீல்ட் அப்படின்னு இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து ஃபார்முலா இருக்குங்க. ஓகேங்களா. B = F நெக்ஸ்ட்டு ஓப்பன் பார் P × E க்ளோஸ் பார். ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. B அப்படின்னா பிஹேவியர், F அப்படின்னா ஃபங்க்ஷன், P அப்படின்னா வந்து பர்சன். ஓகேங்களா. இ அப்படின்றது என்ன அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 123வது கேள்விக்கான இ அப்படின்றதுக்கு வந்து என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த புக் டாக்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் வாஸ் ரிட்டன் பை. கண்டிப்பாக வந்து சுவாமி விவேகானந்தா வந்து டீச்சர்ஸ் பற்றி பேசியிருக்கவே மாட்டார். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ வாட்சன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வாட்சன் ரொம்ப முக்கியமாக சைக்காலஜிலேருந்து ரொம்ப முக்கியமான ஆள். இவர் தான் வந்துட்டு நிறைய கம்பேரபிலிட்டி வந்துட்டு சைக்காலஜியில் வந்துட்டு சொல்லுவார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஜேம்ஸ் டைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 புக் எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியமான புக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ஆஃப் சைக்காலஜி, அதாவது அகராதி. ஓகே, அதாவது சைக்காலஜிக்கே ஒரு அகராதி வந்துட்டு டிக்ஷனரி ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ வந்து வில்லியம் ஜேம்ஸும் வந்து 5 புக் எழுதியிருப்பார். இந்த 5 புக்கில் டாக்ஸ் ஆஃப் டீச்சர் அப்படின்றது ஒன்று. இன்னொரு முக்கியமான புக் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 129வது கொஷின். கேர் ஆஃப் பெட்ஸ் இஸ் டேஷ் மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். செல்ல பிராணிகளை பராமரிப்பது டேஷ் என்பது டேஷ் இணைக்க முறையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மடைமையற்ற. ஓகே, சப்ளிமேஷன் அப்படின்ற ஒரு முறை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 126வது கொஸ்டின் பாருங்கள். ப்ளூம்ஸ் தியரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக பிஎட் படிக்கும் போது சரி, எம்எட் படிக்கும் போது சரி, ப்ளூம்ஸ் தியரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளூம்ஸ் தியரியில் வந்து 5 கோட்பாடு இருக்குன்னு வந்து சொல்கிறேன். அதை வந்துட்டு ஸோ சிகாகோ பல்கலைக்கழகத்தை சார்ந்த பெஞ்சமின் ப்ளூம் இணை பணிபுரிவோர் மற்றும் சகாக்கள் சேர்ந்து கல்வியல் நோக்கங்களுக்கு
வகைப்பாட்டினை துவக்கி ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆங்கிலத்தில் பாருங்கள். Benjamin Bloom of the University of Chicago, a group of colleagues and associates developed he classified of educational objectives in the year of எந்த இயர்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ளூம்ஸோட தியரியுமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1956 வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ் என்னென்னா 1956 கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வந்து நாலேஜ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா க்ரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன், அனலைசிஸ், நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸ், அதுக்கப்புறம் எவாலுவேட்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நாலேஜ் அப்படின்னா வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஆர்ஆர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் ஆர்ஆர் டெக்னிக்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக ஒரு டெக்னிக் இருக்கும் படிக்கிறதுக்கு. அந்த ஆர்ஆர் டெக்னிக் அப்படின்னும் போது வந்துட்டு ரிவிஷன் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ ரிவிஷன் அப்படின்றது ஒரு ரிஃப்ளெக்ட், நீ என்ன படிக்கிறோம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய ஆர்ஆருக்கு வந்து நிறைய டெஃபினேஷன் இருக்கும். ஸோ முக்கியமான இப்படின்னு சொல்ல நிறைய டெஃபினேஷன்ஸ் ஆர்ஆர். அது ஆர்ஆர் அப்படின்றது என்னன்னா, நீ வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நாள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா 1 ஹவரில் வித்தின் 1 ஹவரில் வந்து உங்களுக்கு 50% மறந்துடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேஜ்லேருந்து 3rd பேஜ் முடிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு, இல்லை ஃபஸ்ட் பேஜ்லேருந்து ஒரு 10 பேஜஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த 1 மணி நேரத்தில் நம்ம 10வது பேஜ் முடிக்கும் போது நம்ம என்ன முதல் பேஜில் படித்தோன்றதை நம்ம வந்து மறந்துடும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 50% மறந்துடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 24 மணி நேரத்தில் 75% மறந்துடும். கிட்டத்தட்ட அப்போ 15 ஒரு மாதம் போனால் மொத்தம் மறந்துடும். அதனால தான் ரிவைசிங் ஆர் ரிஃப்ளெக்ட் ரிமெம்பர் தியரின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஆர்ஆர் தியரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ படிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ 10 பேஜ் படிக்கிறீங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது நீங்கள் வந்து அடுத்த டாப்பிக்கு போகக்கூடாது. நமக்கு டைம் இருக்க செய்யாதான். பட் ஆனால் அடுத்த டாபிக் எடுத்தோடனே போயிருக்கான். அப்போ வந்து நம்ம என்ன படித்தோம் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூம்ஸ் தியரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் வந்துட்டு வாசிச்சுட்டு வாங்க. இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன்ட்டு எடுத்து வச்சிருப்பீங்க, இல்லைனா வந்துட்டு டபுள் கோட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக படிங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டாபிக் படிக்கிறீங்க. இப்போ வந்து சைமன் ஃபேக்டர் தியரி இல்லை சிம்சன் அப்படின்ற ஒரு டாபிக் படிக்கிறீங்க சைக்காலஜியில். இப்போ வந்துட்டு வேறு ஏதாவது டாபிக் படிக்கிறீங்க, இல்லைனா வந்து சீரியல் லேர்னிங் அந்த மாதிரி ஏதாவது லேர்னிங் பற்றி இன்டெலிஜென்ஸ் பற்றி படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் வந்து 3வது நாள் படிக்கிறீங்கன்னா 2 நாள் படித்த டாப்பிக்கை முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு தான் 3வது நாள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் ஒவ்வொரு டைம் படிக்கும் போது ரொம்ப டைம் எடுக்க தான் செய்யும். கண்டிப்பாக பயங்கர டைம் எடுக்கும். இல்லை நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து படிப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் போது டைம் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு மேபி நிறைய பேர் குழந்தை இருக்கும், சில பேர் மேரிடாகி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. நிறைய வந்து ஒர்க் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ரொட்டீனாக. ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் படிக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் படிக்கிறீங்க, ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பேஜ் படித்தா உங்களுக்கு 5 பேஜ் படிக்கிற அளவுக்கு தான் டைம் இருக்குது அப்படின்னா கூடமே நீங்கள் அடுத்த நாள் வந்து ஒரு அந்த 5 பேஜ் ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த 6வது பேஜை நீங்கள் தொடங்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே நாலேஜ் வந்து ரிமெம்பர். ஓகே, நாலேஜ்னு அவர் எதை சொல்கிறாருன்னா நம்ம எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதை தான் நாலேஜ்னு சொல்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன். ஓகே, இங்கே அனலைஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அந்த விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களால் சால்வ் பண்ண முடியுது, எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்துட்டு அவர் சொல்லுவார். ஓகேங்களா. ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், நெக்ஸ்ட் அனலைசிங், அப்ளிகேஷன், சிந்தசிஸ், எவாலுவேட்டிங். ஓகே, நாலேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 127வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா இதுவுமே வந்துட்டு ஐக்யூ டெஸ்ட். வெய்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வந்து ஒரு ஐக்யூ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ட் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ ஐக்யூ டெஸ்ட்டில் வந்து வெய்ஸ் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வெய்ஸில் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். ஓகேவா. இது வந்துட்டு இது ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம், WAISனா என்னன்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் இல்லைங்க, வந்து ஐக்யூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து ஐக்யூ டெஸ்ட் எடுத்து எனக்கு இவ்வளோ ஐக்யூ இருக்குது அவ்வளோ ஐக்யூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஐன்ஸ்டீனுக்குலாம் எப்படி ஐக்யூ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ வந்து அடல்ட்டுக்கு வந்து ஒரு ஐக்யூ டெஸ்ட் இருக்கும், டீனேஜர்ஸ்க்கு ஒரு அடல்ட் கிட்ஸ்க்கு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி பெரியவங்களுக்கும் இருக்கும். ஐக்யூ டெஸ்ட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீச்லருடைய அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் படி எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து வெர்பல் டேர்ம்ஸ் வந்து எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, எவ்வளோ வந்து வேர்ட்ஸ் பேசுகிறாங்க. இப்போ ஒரு 8 வயசு குழந்தை இருக்காங்கன்னா அந்த இப்போ மென்டல் ஏஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா மென்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மென்டல் ஏஜ் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ஒரு 25 வயசு 30 வயசு ஆகுது அப்படின்னா வந்துட்டு என்னோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டால் வந்துட்டு நான் வந்து 30 வயசுல 25 வயசு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மென்டல் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டால் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ 25 வயசு இல்லை 25 வயசு ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த டெஸ்ட்டு படி பார்த்தா ஒரு 25 வயசு ஆள் செய்யக்கூடிய நாலேஜோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ சால்விங் கெப்பாசிட்டியோ இல்லை ரீசனிங் கெப்பாசிட்டியோ இல்லை அப்ளிகபிள் கெப்பாசிட்டியோ அனலைஸ் கெப்பாசிட்டியோ உங்களுக்கு 25 வயசுக்கான ஆளு கீழே இருந்துச்சுன்னா உங்களுடைய மென்டல் ஏஜ் இப்போ 23 வயசுக்கான கெப்பாசிட்டி தான் இப்போ எனக்கு 25 வயசில் இருக்குன்னா உங்களுடைய மென்டல் ஏஜ் 23. ஓகேங்களா. ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு 29 வயசுக்கான ஒரு மென்டல் ஏஜ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய மென்டல் ஏஜ் வந்து 25 இருந்துமே மென்டல் ஏஜ் வந்து 26 29. ஸோ அப்படி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் ஐக்யூ வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ வந்து வெய்ஸ் அப்படின்னா வந்து வெர்பல், ரீசனிங், ஒர்க்கிங் அந்த
ஒர்க்கிங் ஸ்பீட் எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக லேர்ன் பண்ணுறாங்கன்றது. ஸோ 128. நெக்ஸ்ட்டு பூனை என்பதை அங்குலம் மற்றும் பூனை என்பதை கொக்கி என்பதனோடு இணைத்தறிவுகளை விடவும் பூனை என்பதன் நாய் என்பதோடு மிக எளிதாக ஒரு மாணவர்கள் இணைத்து கற்க முடிவது டேஷ் என கூட. ஸோ வந்து ஸோ வந்து இது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் வந்துட்டு இவங்க எது கூட பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கும். ஸோ வந்துட்டு இணை ஏபு கற்றல் அப்படின்னு சொல்லி இது வந்து வெண்டகிராம் போட்டுமே கண்டுபிடிக்கலாங்க, அப்படியுமே கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம பார்த்தோன்னே மேக்ஸிமம் கண்டுபிடிச்சலாம். ஸோ கற்பவர் அவரது நடத்தையில் குறிப்பிட்ட வகை பண்பியல்புகளை உள்ளிருத்து கொள்ள முனைப்புடன் செயல்படுபவர். உணர்வுசார் புலனி இந்த நிலை வந்து எந்த நிலையும் கேட்குறாங்க. ஸோ விழுமியம் சார்ந்த பண்பியல் பக்கம் கேரக்டரிஸ்டிக் பை அ வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இவ்வகை கற்றலில் கற்பவருக்கு மீட்டெழுதலுக்கான சுதந்திரம் குறைவானது. கற்பவர் வார்த்தைகளை அது வழக்கப்பட்ட வரிசையின் அடிப்படையிலே மீட்டெறிய எதிர்பார்க்கப்படுகிறார். இது வந்து என்னென்னா தொடர்நிலை கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேர்னிங் அண்ட் டீச்சிங்கோட அந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாபிக்னு கூட சொல்லலாம். நம்ம பிஎட் வந்து படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 137வது கொஷின். தேவையான உள்ளீட்டு நடத்தை என்பது உயிரியின் குறிப்பிட்ட துலங்கலில்கள் கிடைத்த தன்மையாகும், இது டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ கருவிசார் ஆற்றல். ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது வந்து லேர்னிங் டாப்பிக்லேருந்து வந்த கொஷின். நெக்ஸ்ட் டேஷ் கோட்பாடானது இவ்வாறு குறிப்பிடுகிறது. எந்த கோட்பாடு இவ்வாறு குறிப்பிடுகிறான்னு சொல்லுங்கள். கடந்த காலத்தில் ஒரு தூண்டல் தொகுப்பின் முன்னிலையில் என்ன மேற்கொள்ளப்படுதோ அது விளைவானது தூண்டல் ஒருமைப்பாட்டின் போது நிகழும். டேஷ் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட் வாட் வாஸ் பீயிங் டன் இன் த பாஸ்ட் இன் த presence of a set stimuli will tend to be done next the what stimulus combination occurs. ஸோ அண்மை, ஓகே, ரீசன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பின்வருவனவற்றில் எந்த ஒரு செயல் வகையானது கணினி உதவியோடு கற்பித்தல் ஆகும் டெஸ்ட் ஏஜென்ட்டாக. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இப்போ எல்லாத்துக்கும் சாட்ஜிடி சம்திங் ஏதோ ஒன்று இப்போ வந்து கேல்குலேட்டிங் ஜெமினின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்ஜிபிடி அப்படி ஏதாவது ஒன்று போய் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் பேசிக்காக என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த மோட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டரை வந்து அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி சால்வ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஆத்தர் மோட் அப்படின்னா தேர்வு நிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் பங்குனா ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது எதுவுமே நீங்கள் அந்த இப்போ ஸ்கிப் பண்ணி நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது பட்டவுடனே இது ஸ்கிப் ஆயிடும், இல்லை இந்த ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி போடுங்க. ஸோ டெஸ்ட் ஏஜென்ட்டாக வந்து மட்டும் தான் கம்ப்யூட்டர் பேசிக்கில் வரும், மற்றெல்லாம் மேன் பேசிக்கில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டேஷ் மொழியாளரான இவரின் கருத்துப்படி மொழி உயிரியின் ஆதாரம் எனவும் குழந்தைகள் மொழியினை கற்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வழிமுறைகளை உயிரி சார்பு தன்மையோடு தயாராகி விடுகின்றன என்பது தமது கருத்தினை தெரிவித்தார். நவோம் சோம்ஸ்கி அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த கருத்தை சொல்லுவார். ஒரு மொழின்றது ஒரு குழந்தைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன், அவங்க வந்து கற்கிறதுக்கு வந்து குறிப்பிட்ட காலம் தான் எடுத்துக்குவாங்க. அவங்க ஒரு வே ஆஃப் லேர்னிங் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லிங்குவிஸ்டிக் டேஷ் opined that language has strong biological basis which children biologically prepare to learn language at certain time and in certain way அதுன்னு சொல்லி. ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின் பியாஜே அப்படின்றவர் யாருன்னா ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் ஃபிலாசபி. ஓகேங்க, சைக்காலஜி. ஓகேங்க, ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. நான் ஆல்ரெடி மாடர்ன் சைக்காலஜி யாருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஆல்ரெடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மரியோ மாண்டிசோரி அவங்க இந்த பொண்ணு இவங்க யார் அப்படின்னு, ஷீஸ் அ விமன். இவங்க யார் அப்படின்னா ஒரு எஜுகேஷனுடைய பயனீர் அப்படின்னா ரொம்ப கற்று அறிந்தவர்களை வந்து பயனீர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லேவ் வைகாட்ஸ்கி அப்படின்றது ஒரு தியரி. ஓகேங்களா, இவங்க ஒரு தியரி வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் கோட்பாடானது கட்டளை குறிப்பிட்ட தூண்டலுக்கான விளக்க நிலை மற்றும் தன்னீக்க துலங்கள் அல்லாது மனதிற்கான சார்ந்த ஒரு நுண்ணறிவு செயல்பாடாக கருத்துரை செல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட்ஃபுல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரொம்ப டைம் எடுத்துட்டேன் போல், பரவாயில்ல. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பாதியிலே நிறைய பேர் பார்க்குறீங்க. உள்காட்சி கற்றல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 136வது கொஷின். டேஷ் ஆனது தனவமான பொத்தானாக செயல்படுகிறது. தனவு மனத்தினை செயல்பட வைக்கவும் செயல்படாது செய்யவும் தனவு செயல்பாடுகளை மேற்கொள்ளும் மூளையின் பகுதிகளுக்கு தகுந்த குறியீடுகளை இலை அனுப்புகிறது. டேஷ் ஆக்டர்ஸ் கான்ஷியஸ்னஸ் which turning consciousness on or off by sending suitable signals to the brain part involved consciousness. இப்போ வந்து இந்த ரேஸ்னால் நுண்வலைய செயல்பாடு அமைப்பு ரெகுலேட்டிங் ஆக்டிங் சிஸ்டம். அதான் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ZPDனா வந்து ஜோன் அண்ட் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் CDSனா கான்ஷியஸ்னஸ் டெவலப்மெண்ட் சிஸ்டம். DNA அப்படின்னு பார்த்தா வந்து டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட், RNA DNAன்னு சொல்லி பார்த்தீங்களா, அதான் DNA. ஸோ வந்து RNAக்கு வந்து என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா, ஓகே நானே சொல்லிடுவோம் போல். ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கவோ இல்லை ஆஃப் ஆகவோ சுவிச் ஆன் பண்ணவோ சுவிச் ஆஃப் பண்ணவோ வந்துட்டு ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் தான் எனக்கு பிரைன்குள்ளே போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு கண்ட்ரி, எனக்கு அந்த கண்ட்ரி வந்து சரியான ஞாபகம் இல்லை. அந்த கண்ட்ரி வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூடை வந்து முதுகில் வந்து வைக்கிறாங்க. முதுகில் வச்சோடனே 2 டைம் வந்து சூடு வைக்கிறாங்க. அவங்களோட மெமரியில் வந்து சூடு அப்படின்றது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ 3ஆவது டைம் வைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சூடு வைக்க போகிறான்னு சொல்லிட்டு நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க.
வைக்கிறாங்க, அந்த சூடு வைக்கிறவங்களுடைய அந்த மாடல் கிட்ட சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, ஒரு ஐஸ் கியூப் எடுத்து வச்சாங்க ஆக்சுவலாக முதுகில். அந்த ஐஸ் கியூப் வச்ச உடனே என்னாகும், ஒன்றுமே ரியாக்ட் ஆகக்கூடாது. ஆனால் அவங்க பிரெயினில் வந்து என்ன ஃபீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடு வைக்கிறாங்கன்னு சொல்லிச்சு அந்த சூடு பட்டா எப்படி கொப்பளம் தெரிக்குமோ அந்த மாதிரி ஒரு கொப்பளம் தெரிச்சிருக்கு, ஐஸ் கட்டி வச்சிருக்கு. ஸோ நம்மளோட பிரெயின் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லுங்கள், அதெல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெயின் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல். ஸோ வந்து நம்ம என்ன சிக்னல் அனுப்புகிறோமோ, இப்போ வந்து அவன் என்ன சிக்னல் அனுப்பிச்சிருப்பான், இப்போ நமக்கு சூடு வைக்க போகிறாங்க அப்படின்னா அது என்ன ரியாக்ட் பண்ணோம், அப்போ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். நம்ம என்ன சிக்னல் அனுப்புகிறோமோ பிரெயின் வந்து அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். அந்த சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RAS அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 137 கல்வி தத்துவம் இறையுணர்வை தேவையிலேயே கல்வி நோக்கமாக கருதுகிறது அப்படின்னு சொல்லி ஐடியாலிசம். ஓகே, மற்ற எதுவுமே பெருசாக வந்து கனெக்ட் ஆகாது. ஐடியாலிசம் மட்டும் தான் இந்த இறையாண்மை அப்படின்ற வேர்ட் கனெக்ட் ஆகும். டேஷ் ஆனது கல்வியல் செயல்நிலைகளை பகுப்பாய்வு செய்யும் மற்றும் அதனை திறம்படுத்த காரண விமர்சன சிக்கல் திட்டல் முறையாகும்னா திட்ட அணுகுமுறை. ஓகே, உங்களுக்கு இதுவுமே பார்த்தோன்னே ஆன்சர் தெரியும். ஸோ பொருள் மற்றும் தோற்றம் மற்றும் நோக்கம் இவைகளின் ஒருமைப்பாட்டு, இவை ஒருமைப்பாட்டின் மும்முனை சிந்தனை. ஓகே மும்முனை சிந்தனை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சப்ஸ்டன்ஸ் அண்ட் பர்பஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆரிஜின் ஆஃப் பர்பஸ். ஓகே, தியரி வந்துட்டு ஐடியா ஆஃப் யூனிட்டி. நெக்ஸ்ட் இது என்ன, ஃபரோஃபெல் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இது வந்து சொல்கிறாங்க. ஸோ ரூசோ யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரூசோ வந்து ஒரு எழுத்தர் ஆக்சுவலாக. ஸோ டேஷ் ஆனது மாணவர்களுக்கு கிடைக்க பெறும் தகவல்களை அதன் நிலையான செயல்திறன் அன்று நிகழ்ச்சி செயல்திறனை ஒப்பீட்டு செய்தறிவதனை கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3ஆம் அகில இந்திய கல்வி கணக்கெடுப்பு ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1973. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் எடுப்பாங்க. ஸோ AIS ஆல் இந்தியா எஜுகேஷனல் சிஸ்டமோ ஆல் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஸ்கூல் சிஸ்டமோ அவங்களுடைய இதில் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ ஆல் இந்தியா எஜுகேஷனல் சர்வே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சென்னையில் தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்போ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1822 எடுப்பாங்க. அப்போ தாமஸ் மன்ரோ தான் இருப்பார், அவருடைய சர்வேக்களில் தான் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, பாம்பேயில் எடுப்பாங்க 1824 30 சில்லறையில் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெங்கால் பீகார் ரெண்டுத்துலேயுமே எடுப்பாங்க. அவங்க 1835 சில்லறையில் எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் சர்வே எங்கே எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1957 அஃபிஷியலாக வந்து 1957 எடுக்கிறாங்க. செகண்ட் வந்து எப்படின்னா NCERT இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ NCERT ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன், என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து NCERT இப்போ படிமா 1965 எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தெரிஞ்சுக்கோங்க, மேபி அவங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கூட தேடலாம். ஸோ 1973. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 42வது கொஸ்டின் 142வது கொஸ்டின். ஸோ NCERT ஃபுல் ஃபார்ம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச். ஓகேங்களா, அண்ட் ட்ரைனிங். நெக்ஸ்ட் வந்து NCTA நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஸோ கொஸ்டின் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் கல்விக்கான செலவு என திட்ட அறிக்கையின் தயார் செய்தது யார் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து இவ்வளோ செலவாகும் எஜுகேஷனுக்கு, இவ்வளோ புக்ஸ் தரோம், இவ்வளோ இது தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து அது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து NCERT. ஓகே, NCERT புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் NCERT, அவங்க தான் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ கற்பனை கதைகள் டேஷில் கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை ஆகும் அப்படின்னு பார்த்தா வாய்மொழி தூண்டலை பயன்படுத்துவாங்க. ஸோ வந்து கற்பனை கதைனாவே என்ன, நம்ம வந்து இப்போ நிறைய கற்பனை கதைலாம் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வந்து யூனிவர்சல் இது ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி யூனிவர்சலாக ஒரு கற்பனை கதைலாம் இருக்குங்க. ஸோ அந்த கதை வந்து காலகாலமாக பின்பற்றிருப்போம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாய்மொழி வெர்பல் வந்து அவங்களுக்கு எந்தளவுக்கு வருது அப்படின்றதுக்காக ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் அது. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் எங்களுக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் யோசிக்கணும். ட்ரிக்கியாக கேட்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம ரொம்ப வந்து ட்ரிக்கியாக யோசிப்போம். அப்படிலாம் இல்லை, சிம்பிளாகவே கேட்பாங்க. சம்டைம் நம்ம தான் ட்ரிக்கியாக யோசிப்போம். கல்வியல் மேலாண்மை மீட்பிப்பது மற்றும் குழந்தைகளுக்கு சிறந்தது எது என்பவை டேஷ் என்பது படைப்புகளிலும் இவர் பொதுப்பள்ளி மற்றும் அமைப்பு முறைகளில் கவனம் செலுத்தியவர் அப்படின்னு பார்த்து தயானந்த சரஸ்வதி. ஸோ வந்து சாரி மரியோ டி பாண்டினி. ஸோ வந்து நான் தயானந்த சரஸ்வதியும் குடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளை பற்றி உங்களுக்கு கேட்கறதுக்காக கேட்குறா. அவர் வந்து என்ன ஃபவுண்ட் பண்ணார், எது வந்து ராஜாராம் மோகன் ராய் பீரியட் அதுக்கப்புறம் வருவார், இவர் எந்த ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுங்கள். அரவிந்தர் வந்து அவங்களுக்கு அரவிந்தரும் தெரியும். ஸோ வந்து நெக்ஸ்ட் யாருன்னா பால் குட்மன் அப்படின்றவங்க வந்து யாருன்னா ஒரு அமெரிக்கன் ஃபிலாசபி அண்டு சைக்காலஜிஸ்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நோக்கங்கள் கருதப்படுவதும் வினவல் ஆவல் ஆக்கத்திறன் புறவாய்வு தன்மை மற்றும் அழகுணர்வு புலத்தன்மை இவைகளை சார்ந்த திறன்கள் மற்றும் விழுமங்களின் கோட்பாடு. த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டேஷ் ஆர் த டெவலப்மெண்ட் ஆஃப் எபிலிட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் சஜஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி கிரியேட்டிவிட்டி அப்ஜெக்டிவ் அண்ட் ஆஸ்தட்டிக் சென்சிட்டிவிட்டி. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் கல்வி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெலிக்வென்சினா நெறிப்பிரள். ஓகேங்களா. நெறிப்பிரள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றலுடைய எதிர்வினை. ஓகேவா. நெக்ஸ்ட் 147வது கொஸ்டின் பாருங்கள். செயல்பாடு ஆக்கநிலையுறுத்த கோட்பாட்டின் டேஷ் ஆனது மற்ற தூண்டுகள் பயிற்சியின் போது பயன்படுத்தப்பட்ட தூண்டல்களை போன்று துலங்களை உருவாக்கும் திறனை எடுத்துக்கொள்கிறது என்பதன் பொருட்கூறுது. இந்த ஆபரேஷன் கண்டிஷனிங் தியரி டேஷ் மீன்ஸ் தட் அதர் ஸ்டிமுலி சிமிலர் டு த ஒன் used in training may take on the power of produce the ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலி. ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்டிமுலின்னு வந்தவொடனே நீங்கள் டக்குன்னு வந்துட்டு சூஸ் பண்ணலாம் தூண்டல் பொதுமைப்பாடு. ஸோ 148வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் மே பி டிஃபைன்ட் as திங்கிங் ரிஃப்ளெக்டிவிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் evaluating the evidence. It enables to grasp deeper of ideas, keep an open mind open about different approaches and perspectives.
டேஷினை மீள்நிலை சிந்தனை மற்றும் ஆக்கப்பூர்வமான மேலும் ஆதாரத்தினை மதிப்பிடக்கூடிய சிந்தனை முறை என வரையுறை செய்யலாம். இச்சிந்தனையானது என்ன கருத்துக்களின் ஆழமான பொருள் மேலும் பல்வேறு அணுகுமுறைகள் மற்றும் கருத்துக்களை சார்ந்து வெளிப்படையான மனநோக்கு இவைகள் குறிக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். நம்ம வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் இப்போ வந்து நமக்கு ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக வந்து வருது, ஓகே, உயர்நிலை சிந்தனைன்னு சொல்லுவாங்க. அது கிரிட்டிக்கலாக நம்ம யோசிக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த திங்கிங் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 150வது கொஸ்டின். 149வது கொஸ்டின். யுனெஸ்கோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். யுஐஎஸ் அப்படின்னா யுனெஸ்கோ இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? டாலிஸ், இங்கேருந்து ஆன்சர்னா டாலிஸ் தான். கருத்தாய்வது ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகளிடம் அவர்கள் பள்ளிகள், பணி நிலைமைகள் மற்றும் கற்றல் சூழல்கள் பற்றி பலதரப்பட்ட சவால்களை சந்திக்கும் நாடுகள் உதவ கேட்கின்றது. ஸோ டேஷ் சர்வே ஆஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் லீடர்ஸ் அபவுட் ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் த ஸ்கூல்ஸ் டு ஹெல்ப் கண்ட்ரிஸ் ஃபேஸ் டிவைஸ் சேலஞ்சஸ். ஓகே, கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஐஏஎஸ் அப்படின்னு பார்த்தா இன்டிகிரேட்டட் டேஷ் எவாலுவேட்டிங் சிஸ்டம். ஸோ வந்து நான் வந்து கொஸ்டின் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 149க்கு எஸ் அப்படின்றது என்ன மீன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸ்டெப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்டீப் ஆர் ஸ்டெப். ஸ்கீம்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன் எஜுகேஷனல் ஆன். நெக்ஸ்ட்டு என்னன்னா போஸ்ட். ஓகே, இது வந்து போஸ்ட் செகண்டரி. தனியாகவே வந்துருச்சு, சாரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Woodward suggests that when an attitude inactive may be called as. மனப்போக்கு செயலற்ற நிலையில் இருக்கும்போது அதனை டேஷ் இவ்வாறாக அழைக்கலாம் என உட்வர்ட் பரிந்துரைக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபட்ட போக்கு. ஸோ இப்போ மனப்போக்கு மறுபட்ட போக்கு ஏன் அப்படி சொல்கிறோன்னா, வந்துட்டு நம்மளுடைய மைண்ட் வந்து நம்ம எதோ யோசிச்சுருப்போம், நம்ம வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வேறு ஒரு இடத்துல. இப்போ வந்து கிளாஸே வச்சுக்கோங்க, கிளாஸில் ப்ரெசென்ட் ஆகிருப்போம், நம்ம மைண்ட் வந்து எங்கேயோ ஒரு சினிமா பற்றி ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை சொல்கிறாங்க மறுபட்ட போக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கரெக்ட் பொசிஷன்லாம் வராது. இதில் வந்து கவனச்சிதறல்னு நீங்கள் சொல்லலாம், பட் ஆனால் அந்த மாதிரி வராது. ஆர்வமினை இது எல்லாமே வேறு மாதிரி வரும். இது வந்து மாறுபட்ட போக்கு தான். ஓகேங்களா? மாறு சிந்தனை தான் சொல்லுவோம். ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு, இதோட 2019 கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து 2020 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்துட்டு 4th யூனிட் வந்து அந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கவர்னர் ஆஃப் ஜெனரல்ஸ், வைஸ்ராய்ஸ், இவங்கள பற்றின நெக்ஸ்ட் கர்நாடிக், மராத்தா, சீக்கியவார் இதெல்லாமே பார்த்துடலாம். நாளைக்கு வந்து இது வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் வந்துட்டு நாளைக்கு இதே 6 to 6:30 நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ண தான் எங்களுக்குமே ஒரு என்கரேஜாக வந்துட்டு நாங்களுமே வந்து செய்வோம். ஸோ வந்து இது ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு பாருங்கள், ரெக்கார்டிங்கே 30 minutes ஆகுது. ஸோ இதுக்கு நாங்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு யோசித்து திங்க் பண்ணி தான் உங்களுக்குலாம் பேசணும். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். என்ன நெக்ஸ்ட் டாபிக் போடலாம், நெக்ஸ்ட் என்ன ஷார்ட்கட்ஸ் போடலாம், நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த பேப்பர் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் சொன்னதால தான் இப்போ மாற்றணும். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நிறைய மோர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சில பேர் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள் மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்குமே தெரியும். ஸோ நாங்கள் மாற்றிக்க முடியும். தேங்க்யூ எக்ஸ்பிளன், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் வந்து 500 வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து 500 பேர் சப்ஸ்கிரைப் ஆகி முடிஞ்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் உங்களால் தான் வந்துட்டு 500 சப்ஸ்கிரைப் வந்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.